அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 24/8/2023 முதல் சனி பயிற்சி காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த இரு இடங்களுமே கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சில மாதங்கள் மட்டும் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அதற்கு பிறகு மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு அமர போகிறார். அதற்கு முன்னதாக 24/8/2023 முதல் வக்ரகதியில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பாருங்க. 23/10/2023 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் அமருவார். அவர் முழு ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 இடங்களிலும் சனி சஞ்சரிப்பது, முழு ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சனி வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சில நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு தொல்லை இல்லை. ஏற்படக்கூடிய திடீர் மாறுதல் அனைத்துமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் என அனைவருடனும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் குறையுங்க. பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் பெரிய அளவிற்கு குழப்பம் இல்லை என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அசூர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுப்பாருங்க. அதே போன்றுதான் 5, 9, 10 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் சனி சஞ்சரிக்கிறாருங்க. 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு மாறினாலும் மீண்டும் 6ஆம் இடத்திற்கு மாறினாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது பொருளாதார ரீதியாக உறவுகள் மற்றும் சுப நிகழ்வுகளில் பல்வேறு விதமான தடைகள், பிரச்சனைகள், வேதனைகள், அவமானங்கள் என நிறைந்திருக்கும். அதே போன்று 7.5 சனி, அர்த்தாஷ்டக சனி மற்றும் கண்டச்சனி காலகட்டத்திலும் சில சிரமங்கள் நிறைந்திருக்குங்க. ஆனால் இது போன்ற அமைப்புகள் எதுவுமே கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. எனவே சனியின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 மாதங்கள் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையுங்க. இந்த 4 மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய தருணம் என்பது மிகப்பெரிய அசூர வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான இன்னல்கள், துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் அனைத்துமே குறைந்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை சனி பகவானுடைய சஞ்சார அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. எனவே இப்படிப்பட்ட தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சனியின் அமைப்பு காரணமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வந்தாலும் பூர்வீக ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஸ்தானத்திற்கு வருவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவுள்ளதாக மாறும். எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படுதுங்க. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு விதமான காரிய தடைகளை சந்தித்த விஷயங்கள் அனைத்தும் காரிய நிவர்த்தி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை நீங்கள் நினைத்தபடியே மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நடத்துவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான இன்னல்கள், துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த தருணத்தில் காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவர்களுக்கும் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. மேலும் உத்தியோக ரீதியாக சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய மாறுதல் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய
ஒன்றாகவும் பார்க்கப்படுதுங்க. எனவே இந்த தருணம் என்பது சூரியன் மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை உத்தியோக ரீதியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்குங்க. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய இந்த மாறுதல் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவானுடைய மாறுதல் காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளிலும் ஈடுபடலாம். பெரிய அளவிற்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது மற்றும் எதிர்கால நலனிற்காக தற்போது எடுக்கக்கூடிய தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. இப்போது செய்யக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைய போகிறது. அரசாங்க சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கிடைக்கும். பல இன்னல்கள் துன்பங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சனியின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்குங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பதில் ஏமாற்றம் ஏற்படாது. அவை மனநிறைவு கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பண பற்றாக்குறை என்பது இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க. வசதியான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. எந்த செயல் செய்தாலும் அதில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் இந்த அற்புதமான தருணத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்க போகிறதுங்க. உங்களது வளர்ச்சிக்காக உங்களோடு இணையாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக பலருக்கு கிடைக்க போகிறது. உங்களுக்கு மக்கள் மத்தியிலும் சரி கட்சியிலும் சரி செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்காலத்தில் மிக சிறந்த வெற்றி வாய்ப்பும் பிரகாசமான அரசியல் வாய்ப்பும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான தடையும் தாமதமும் ஏற்படாதுங்க. கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் சார்ந்த பணிகள் அனுகூலமாகவும் திருப்திகரமாகவும் அமையும். விளைச்சலும் வருமானமும் ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலைகள் அனைத்தும் மறைந்து கால்நடை வளர்ப்பு மற்றும் புதிய நிலங்கள் வாங்குதல் போன்ற அனைத்து யோகமும் மிக அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரனால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லைங்க. இந்த தருணத்தில் சனி பகவானுடைய இந்த மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்லதொரு மாறுதல் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் மகிழ்ச்சிகரமாக மாறும். தொழில் வியாபாரம் மற்றும் வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்மணிகள் வெளி வட்டாரத்திலும் மகிழ்ச்சியை உணர்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும். புத்திர பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் என்பதை சனி பகவானின் சஞ்சார அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு.